பாக்க அட்டகாசமா இருக்கீங்க சார், அருமையா இருக்கீங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓஸ்மான் எங்க இருக்க? பாத்தியா, நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ சோ மச். உனக்கு ஏதாவது தேவைப்படுதான்னு சொல்லு. இல்ல மேடம், எல்லாமே ஓகே தான். ஹலோ, இந்தாங்க சார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூடா ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. மேடம் உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. என்ன உட்கார்றதா? சரி, அப்ப நான் இங்க உட்காந்துக்கிறேன். ஓகே. நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம்ல? ஐ எம் சாரி, எனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி ஃபேஸ நான் மறக்கவே மாட்டேன். நீங்க இந்த சாக்லேட் ஆட்ல நடிச்சிருந்தீங்கல்ல? சில பேரோட முகம் பார்த்த மாதிரியே இருக்கும், ஆனா ஒருத்தரை பார்த்தா ஒருத்தரை பார்க்காத மாதிரியே இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நார்மல். ஆனா இவரை பார்த்தா இவரை எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஏன்னா இவரு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். நிறைய நீங்க டிவி ஷோஸ்ல தான் பாத்திருப்பீங்க. ஐ எம் சூதே. உஸ்மான் என் பேரு. நைஸ் டு மீட் யூ. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்காக நீங்க கேரவன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப செட்ல தானே இருந்தாகணும். அவங்க என்ன காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க, அதுக்காக தான் ஓ வந்தேன். அப்படியே? யார் அப்படி சொன்னா உங்களுக்கு? ஏன் இந்த காஸ்டியூம்ல அவங்க என்ன குறை கண்டுபிடிச்சாங்களா? உங்களுக்கு வேலைக்காரி வேஷம் நல்லதா இருக்கு. இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நானே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ நீங்க வாங்க. நீங்க என்ன தப்பா நான் ஒண்ணும் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தப்பாலாம் புரிஞ்சுக்கல. நான் சொல்றத கேளுங்க. கேரவன்ல இங்க யாரும் வெயிட் பண்ண கூடாது, சரியா? நீங்க எல்லாம் ஆர்டிஸ்ட், சோ செட்ல தான் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணணும், அத புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் போங்க, எல்லாம் ரெடியா நில்லுங்க. மேடம், என்னாச்சு? லைலா, லைலா எப்படி இருக்கீங்க உஸ்மான்? வா, வெல்கம். தேங்க்யூ. இங்க எல்லாமே நல்லா கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலை இல்ல, அதனாலதான் செட்ல உங்களை பார்க்கலான்னு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆக்சுவலா நீ நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஏன், என்னாச்சு? ஏன் என்னாச்சா? இவரோட ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவரை தனியா மட்டும் எங்கேயும் விட்டு போயிடாத. எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு. உஸ்மான் தானே? கடவுளே, உஸ்மான் வாங்க வாங்க. உஸ்மான். ஐயோ, என்னால நம்பவே முடியல. நீ ஸ்மார்ட்டா உஸ்மான் தானே? ஐயோ, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே இது எங்கதானா? அழகு. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இல்ல First நான் தான் போட்டோ எடுப்பேன். நான் தான். First ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க, நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன். இல்ல, ஓ தேங்க் யூ. என் கையெல்லாம் நடுங்கிட்டு ஓகே இருக்கு. ஓகே. சார் இப்படி நில்லுங்க. ஓகே. நல்ல ஒரு நல்ல க்ளோஸ் அப் profile ஷாட் வச்சு இப்படி எடுங்க. எடுங்க. இதோ இந்த மாதிரி கரெக்ட்டா இருக்கா? இப்படிதான். இதோ இந்த மாதிரி ஒன்னு எடுங்களேன். நான் நிறைய போட்டோஸ் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு ரெண்டு போட்டோஸ் மட்டும் எடுக்கிறீங்களா? எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. நான் ஏன் சொல்றேன்னா, என்னோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல எல்லாம் இத போஸ்ட் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய லைக் போடுவாங்க. புரியுதா? ஓகே, நீங்க போட்டோஸ் எடுத்ததெல்லாம் போதும். இப்ப அவருக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு, சோ நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் மேடம், photos மட்டும் எடுத்து கொடுங்களேன். ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு போட்டோவாவது எடுங்களேன் ப்ளீஸ். ஒரே ஒரு போட்டோ. ச்சே, இவ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா. இந்த போட்டோஸ் எதுவுமே ஒழுங்காவே எடுக்கவே இல்ல. எல்லாத்துலயுமே நான் கண்ண மூடிய மாதிரியே இருக்கேன். சாரி நான் உங்களை சொல்லல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நீங்க நீங்க என் ரொம்ப கனவுல அழகா கூட இருக்கீங்க. வரீங்க தெரியுமா? நல்லா நடிங்க. ஸ்மார்ட். நீங்க நிறைய படம் நடிங்க, உங்களை நாங்க எல்லாத்துலயுமே பார்க்க ஆசைப்படுறேன். மக்கள்ல ஒரு சில பேருக்கு தான் அறிவுன்னு நினைச்சேன். இந்த சின்ன பொண்ணுங்க ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்குதுங்க. உண்மையிலேயே இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். உஸ்மானோட ஃபேன்ஸ் தானே, பரவாயில்ல விடுங்க. ஆமா, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒண்ணு இல்ல. ஆனா லைலா, இந்த விஷயத்துல நான் உண்மையிலேயே உன்னை பாராட்டியே ஆகணும். உன் இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த விஷயத்துல இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு இருந்துக்கவே மாட்டா. இதுல லைலாக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, பிரச்சனை இல்லன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரோட்ல நிம்மதியா நடக்க முடியலல்ல. ஆனா என்ன பண்றது, இவரோட வேலையே இதுதானே, இந்த மாதிரி விஷயங்களை சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா உஸ்மான் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு லைலா. நான் சொல்றத கேட்டுக்கோ, ஏன்னா எவ வருவான்னு தெரியாது. திடீர்னு அப்படியே டக்குன்னு கூட்டிட்டு போயிடுவா, அவ்வளவுதான். அப்படி நடக்க கூடாது. என்னன்னு தெரியல, நாம ஒரு தப்பான சிச்சுவேஷன்லயே மீட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இந்த ஏரியாவோட வைஸ் பிரசிடென்ட் நான் தானே, அதனால மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கான உதவியெல்லாம் நானே நேரடியா பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க ஏரியாக்குள்ள யார் எந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்தாலும் அவங்கள நாங்க நல்ல உபசரிப்போம். ஆமா, நல்ல விஷயம் தான் முசோ. முசாஃபர் அனிமல் ரைட்ஸ்க்காக இவங்க ஒரு கேம்பெயின் பண்றாங்க, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. நம்ம ஏரியாவோட வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறதுனால நீ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா எனக்கு அதுலலாம் பெருசா எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவோம், அதுல எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க கூடாது. நம்ம போய் நாய்க்கு உதவி பண்ணுவோம், பூனைக்கு உதவி பண்ணுவோம், ரோட்ல கிடக்கிற எல்லாத்துக்குமே உதவி தேவைப்படுற எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவோம். அது கூடவே அதுங்க
இவங்க எல்லாம் வயிறார சாப்பிடுறதுக்கு ஒரு பந்தியும் போடுவோம். சரி, நான் ஒண்ணு பண்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த விஷயத்தை டக்கு புக்குன்னு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். நம்ம ஏரியால இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நான் போய் சாப்பாடு போட்டுடுறேன். பை. அது மட்டும் இல்ல, நாங்க போகும்போது அந்த பொண்ணு கூட உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? என்ன? அதுவும் அந்த பொண்ணுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்கணுமா? ஆனா நான் பண்ணுவேனா? பெருசா சொல்றேன். எந்த பொண்ணு, எந்த சாஃப்ட்வேர் எனக்கு ஒண்ணு புரியல. வேற யார பத்தி பேசின? அவர் பக்கத்துல இருந்தாலே அவளை பத்தி தான். அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. என்ன நீ எப்பவுமே அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, நீ தான் கவனிக்க மாட்ற. என்னது, எப்பயுமே அப்படிதானா? அக்கா உஸ்மான் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார் தானே? நான் உஸ்மான பத்தி பேசல, எம்ரே. என்னது எம்ரேவா? நீ உஸ்மானோட செட்டுக்கு தானே போன, அதனால அவரை பத்தி பேசுறேன்னு நான் அதோட நினைச்சேன். நான் இதையும் அவர்கிட்ட சேர்த்து சொன்னேன். என் ஃபியான்சிய பார்க்க செட்டுக்கு போவேன், அவர் என்ன பார்த்தா சந்தோஷப்படுவார்னு சொன்னேன். அவருக்கு நான் ரொம்ப லக்கின்னு சொன்னேன் தெரியுமா? நான் தான் இப்ப அவர் கம்பெனில ஒர்க் பண்ணலையே. ஆமா தானே? நான் இதுக்கு அந்த சாஃப்ட்வேரை சொல்லி கொடுக்கணும். சரி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உஸ்மான் என்ன சொன்னாரு? ஒன்னும் இல்ல, நார்மல் தான். அவர் நடிக்க போயிட்டாரு. வேற என்ன பண்ணுவார் அவர்? அதுக்காக தான் அங்க போனாரு. எனக்கு ஒண்ணு புரியல, எம்ரே சார் மேல நீ எதுக்கு இப்ப கடுப்பா இருக்க? அப்படிலாம் இல்லையே, எனக்கு அவர் மேல பர்சனலா எந்த கோபமும் இல்ல. என்னோட இடத்துல யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ல, அதான் சொன்னேன். சரி, நீ என்னமா பண்ண? ஜான் கிட்ட நான் இங்க ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்க்கா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவருக்கு அது சுத்தமா பிடிக்கல. நீ நிஜமாதான் சொல்றியா? தயவு செஞ்சு மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணாதா? ஆக்சுவலா எனக்கு சொல்ல தெரியல. என் மனசுல இந்த முடிவை மாத்திக்கணும்னு தோணுது. ஆனா இப்போ போற வழியில ஜானோட அம்மாவை பார்த்தேன். நேத்து நான் புக் ஷோ போகாததுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு எந்த ஒரு கோலும் இல்ல. என்னோட கெரியர் பிளான பத்தி நான் யோசிக்கலன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனில நான் என்னென்ன தப்பு செஞ்சனோ அதுதான் இப்பவும் செய்யறேன்னு அவங்க சொல்றாங்க. அப்படியா சொன்னாங்க? அதோட அந்த போலன் இருக்காளே, அடடா. அதான் நீங்க 2 பேரும் இப்ப மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல சனீம், அதனால திரும்ப இந்த கம்பெனிக்கே வந்துடு அப்படின்னு அவ என்கிட்ட சொல்றாக்கா. அவங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண பாக்குறாங்க சனேம், அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணாம இரு. அதேதான்க்கா, இதுக்காக கண்டிப்பா அவளுக்கு நான் பதிலடி கொடுக்க தான் போறேன். அப்படி சொல்லுடா என் செல்ல குட்டி. அது மட்டும் இல்லாம ஈத்தன நம்பரா இருக்கா, என்னோட புக்குக்காக அவர் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த கவர் பேஜுக்காக ஃபேமஸான டிசைனரை புக் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னாடி எனக்கு பேமெண்ட் கொடுக்கறாரா. நிஜமாவா சொல்ற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சோ மச். சரி, நீயும் ஜான்சரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த போலன் இன்னும் இங்க இருக்கா? சரி, இந்த புக் வேலை எப்ப முடியும்? ஆமாக்கா, அவகிட்ட போய் புக் வேலை எப்ப முடியும்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு அவ ஈஸியா சொல்றா. சரி, அவங்க பாக்குற வேலை பிசிக்ஸ் தானே, அதுக்கு அவங்க இங்க வேலை செய்யாம ஸ்பேஸ்க்கு தானே போகணும். ஆனா ஏன் போகாம இங்க இருந்து உயிர் எடுக்கிறா? வேற பிளானெட்டுக்கு போய் அங்க உயிரினங்கள் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அப்படி இருந்தா நம்ம உயிருக்கு பதிலா அதுங்களோட உயிரை போய் எடுக்கலாம்ல. ஒருவேளை அப்படியே அங்க போனாலும் நான் இங்க இல்ல அப்படின்னு தான் அதிக சொல்ல போகுது. இல்ல, அவங்க எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. இவள அந்த இடத்துக்கு அனுப்பணும்க்கா. இங்க இருந்து அவ என்னதான் பண்ண போறா? இங்க இருந்தாலும் என்ன பண்ண போறா? ஜான் பக்கத்துலயே தானே இருக்க போறா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு பீஸா? ஆமா, நான் தான் அதை ஆர்டர் பண்ணேன். கொடுங்க, காசை அக்கா கிட்ட வாங்கிக்கோங்க, அவதான் வச்சிருக்கா. சரி, நான் போய் இதை ஜான் கூட சாப்பிட்டுட்டு வரேன். நல்லா இருக்கே. என்ன ஒரு வார்த்தை வாக்கான்னு கூப்பிட்டாலா? எவ்வளவு தரணும்? சனேம், நல்ல வேலைங்க, இதை இப்ப நான் பார்த்தேன். இல்லனா நானே பீஸா ஆர்டர் பண்ணலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, சாப்பிடலாமா? என்னது? பீஸா இதாங்க. இந்த பீட்சாவை நானும் ஜானும் சேர்ந்து சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணிருந்தோம். ஓ, வேணும்னா நீங்களும் வாங்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நான் எனக்காக நான் ஒன்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆனா நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கனால நான் கொஞ்சம் லேட்டா தான் கொண்டு வருவேன். அப்படியா? சரி விடுங்க, நான் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, நல்லா நீங்க சாப்பிடுங்க. வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல பரவாயில்ல, விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. பாய் பாய். அப்செட் ஆயிட்டாரு. ஆமாக்கா, சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சனம், கொஞ்சம் இரு, நானும் கூட வரேன். அந்த பொண்ணுக்கு நான் சாஃப்ட்வேர் கத்து கொடுத்துடுறேன். ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அவர் பீட்சாவை பிடிங்கிற வரும்னு பயந்துட்டேன் தெரியுமா? என்னடி? ஜான், ஹலோ. லஞ்ச் சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேதான். இப்பதான் நான் லஞ்ச் பிரேக் ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் சனமோட சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் என்ன வரல, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். என்னோட எலி இன்னும் கோவமா தான் இருக்கா? ஆமா, இன்னும் கோவமா தான் இருக்கு. சரி வா. என்ன நடக்குதுங்க? அது போலன் கூட இன்னைக்கு எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கா. அவ கூட லஞ்ச இப்பதான் எடுத்துட்டு வந்தா. அதுவும் கரெக்டா நான் பசியா இருப்பேன்னு தெரிஞ்சே எடுத்துட்டு வந்திருக்கா. நல்லது இல்ல? ஓ, தேங்க் யூ சோ மச். நான் வாங்கிட்டு வந்தது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் விக்கிறாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. நீங்க வந்து சாப்பிட்டு பாரு சனீம், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்ப நான் கையில வச்சிருக்க இந்த 2 டப்பாவை என்ன பண்றது? ஜான் என்கிட்ட பீட்சா வேணும்னு கேட்டதுனாலதான் சாப்பிடறதுக்காக இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானா அதை கேட்டா? ஆமாமா, நீங்க என்கிட்ட கேட்டீங்க. ஆமாமா, எனக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும்ல. சோ அதனால நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா சேர்ந்தே சாப்பிடலாம். சனேம், நீங்க சாப்பிடுற நேரத்துல வந்துட்டேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எல்லா ஹோட்டலுமே இப்ப ஃபுல்லா இருக்கு. இவன் ஏன் இப்படி இருக்கான்? இந்த விஷயம் எனக்கு புரியாம தான் சுத்திட்டு இருக்கேன். பீஸா டேஸ்டா இருக்கா? அது நாங்க இன்னும் சாப்பிடவே இல்ல. அப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம். பார்க்கவே நல்லா இருக்கே.
ஏய் நல்லா சாப்பிடுறா, நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம சாப்பிடறதுக்கு இதுல ஏதாவது மிச்சம் இருக்குமா? கடவுளுக்கே தெரியாதுன்னா பாரு. போன் எடுக்காம என்ன பண்றா? எடுங்க, சீக்கிரம் எடுங்க. போன் எடு சனயம், எடுக்காம என்ன பண்ற? அப்படியே எல்லாத்தையும் நீங்க எழுதிக்கோங்க. அட கடவுளே, எழுதுறியா? இவளும் போன் பண்ண மாட்டான், நான் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு போனை வச்சிருக்கா? தூக்கி போட்டு உடைக்க வேண்டியதானே? நிஹாத், இத கொஞ்சம் புடிச்சுக்கோங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். என் பொண்ணு என்ன பைத்தியமாக்கிடுவா போல இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்படி என்ன பண்றான்னு பாக்கணும். முசாஃபர், நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பிரசிடென்ட் மேடம். ஓகே, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சுல? சொல்லுங்க. ஏப்பா உங்களுதான்பா, கேட்டுச்சா இல்லையா சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி போ, முன்னாடி போ. நாம் அனைவரும் பொது சேவை செய்வதற்கு தொடங்கிவிட்டோம். நமது ஏரியாவில் உள்ள வாயிலா ஜீவன்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்ற எண்ணத்தை முன்னோக்கி செயல்படும் இந்த செயல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் பாட்டி இப்படி பொத்துன்னு தூக்கி போட்டா நான் என்ன பண்றது? கொஞ்சம் பார்த்து போடுங்க. இருந்தாலும் இவ்வளவு பெரிய மெஷினை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். இந்த பாட்டிக்கு எல்லாரும் ஒரு கரகோஷத்தை கொடுங்க. உங்ககிட்ட இருந்து இவ்வளவு அன்பு ஆதரவு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மனசு வந்து கொடுக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் நான் பேசுற ஸ்டைல பாத்தீங்களா? நான் நிக்கிற ஸ்டைல பாத்தீங்களா? நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஸ்டைல் தான், சூப்பர் ஸ்டைல் தான். அங்க பாத்தியா? இந்தாப்பா, ஏய் தம்பி, ஏய் அதை வச்சு நாங்க என்ன பண்றது? இங்க வரவங்களுடைய கைய கட்டி போட சொல்றியா என்ன? அப்படிலாம் பண்ண முடியாது. ஒண்ணு பண்ணிட்டு போடா. கோவப்படாத, போ போ. சிரிங்க, சிரிங்க, நல்லா சிரிங்க, நல்லா சிரிங்க, சிரிங்க. நான் சொன்ன இந்த பக்கம் தூக்கிக்கே சிரிக்கிறீங்கன்னா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஜி ஜி, ஹாய் ஹான், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். இந்த கேம்பெயின் தொடங்குனதுல இருந்து கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சா, அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல. மத்தபடி வேற எதுவும் இல்ல. சரி, நீ எப்படி இருக்க? இந்த மாதிரி தெருவுல இருக்கிற நாய்களை கவனிக்கிறத விட்டுட்டு நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல ஒரு பொண்ணு, அவகிட்ட கொஞ்சம் பேச ட்ரை பண்ணலாம்ல? ஜே ஜே, என்னப்பா சண்டை போடுறீங்களா? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆனா என்ன கல்யாணம் பண்ண போறேன்னு பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாம் சண்டை நீங்க போடுறதுனா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சின்ன வயசு பையனா அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கோ, சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுடு. நான் சொன்னதை கொஞ்சம் கேளுங்க. சொன்னா கேளுப்பா, கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல, நான் சொல்றேன். வீணாக்காத. புரிஞ்சுக்கங்க, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கங்க. ஆஹா. Bu fasulye 7,5 lira. Bu fasulye மாட்டிக்க. 7,5 lira. Hem kaynasın hem oynasın. Hem kaynasın hem oynasın. பீஸா ரொம்ப ரொம்ப சூப்பர், செம டேஸ்ட். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன், நீ இங்க வாங்க வாங்க, இருக்கேன்னு வெல்கம் ஆண்டி. ஹலோ மேடம். ஹலோ ஹலோ. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக வந்தீங்கம்மா? ஏன்னா நேத்து நீ வீட்டுக்கு வரலல்ல, அதான் உன்னை பாக்கலான்னு நானே நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டேன். அதோட இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னம்மா அது? என்ன நீங்க கேள்விப்பட்டீங்க? ஆமா, என்னது அது? என்ன விஷயம் அது? பச்சிங்க சொல்லுச்சுங்க எனக்கு. அதுங்க என்ன விஷயம்னு சொல்லுச்சா? சொல்லுச்சுங்க. நேத்து தங்கின ஹோட்டல் நல்லா இருந்ததா? நல்லதான் இருந்துச்சு. நீங்களும் போயிருந்தீங்களா? இல்ல, நான் போல. அது வந்து நேத்து நைட்டு நான் சனம் கிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட அத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படித்தானே? ஆமாமா, நல்லா இருந்துச்சுல. நேத்து தான் கேக்குறேன். அதான். ஆமாமா, நேத்து நைட் சூப்பரா இருந்துச்சு. என்னோட ரூம் அட்டகாசமா இருந்துச்சு. அதே மாதிரி சனையோட ரூம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேலை சீக்கிரமா முடிஞ்சதும் நாங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். ஆமா.
நீ ஏன் போய் சொல்ற? சரி, இதெல்லாம் என்னது இது? எதுக்காக இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க? தேவையில்லாம எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணும்? நீங்க பிஸியா இருந்ததுனால எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனாலதான் ஆர்டர் பண்ணி இருந்தாலும் unhealthy பா. ஆக்சுவலா நம்ம சாப்பிடுறதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சாப்பிடணும்னு தான் இத சாப்பிடுறோம். அவங்க தான் அதெல்லாம் சாப்பிட்டாங்க. இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறேன். ஏன்னா இது உடம்புக்கு நல்லது. எங்க பாருமா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாப்பிடுறதுனால தான் உன் உடம்புல வெயிட் ஏறாம நீ அப்படியே ஒல்லியா இருக்க. இத சாப்பிடு. இத சாப்பிட்டாதான் கொஞ்சம் இல்ல உடம்புக்கு இல்ல நல்லா வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். சரி, அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏன்னா எனக்கு வெளியே வேலை இருக்கு, அதை போய் முடிக்கணும். ஜான், அந்த புக்கை பத்தி உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சரி, போயிட்டு வரேன் மேடம். அப்பாடா, ஒரு வழியா அவ இங்க இருந்து போயிட்டா. சாப்பாடு சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எம்ரேஸ், நான் இந்த மாதிரி ரைட் சைடுல எழுதி வைக்கலாமா? வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா ரைட் சைடுல ஜெனரலாவே போன வாரத்தோட அக்கௌண்ட் தான் எழுதுவாங்க. புது அக்கௌண்ட் அதுல எழுத மாட்டாங்க. ஓகே, அப்படி நியூ அப்டேட்னா புது காலம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சது. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? கிளம்பட்டுமா? யா ஷோ. ஒரு நிமிஷம், நீங்க ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறீங்களே. நிஜமாவா சொல்றீங்க? நீங்க எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறதோட ரொம்ப பொறுமையாவும் இருக்கீங்க. நான் எல்லாத்தையுமே சீக்கிரமா கத்துக்கிறேன் எம்ரேஸ். நான் உங்களை முழுசா நம்புறேன். சொல்லுங்க மிஸ் லைலா, என்ன விஷயம்? நான் இங்க வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இப்பதான் நான் என்னோட பியான்சிய பாத்துட்டு வந்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அங்க எனக்கு ரொம்ப வேலை இல்ல, அதனாலதான் இங்க வந்துட்டேன். இன்னும் இவங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஓகே, குட், கத்து கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வரேன். அப்புறம் பார்க்கலாம். பை எம்ப்ரேஸா. அங்க போனா சனே மட்டும் தான் இருப்பான்னு பார்த்தா அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியல. அம்மா வந்திருக்காளா? ஆமா, நான் அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆனா போதும்னு ஓடி வந்திருக்கேன். என் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. ஜான் எப்படிதான் சகிச்சுக்கிறாரோ எனக்கு புரியவே இல்ல. செல்லம், நில்லு. அவ சீக்கிரமே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. நீயும் பார்க்கதான் போற. அவங்க இங்க இருக்காங்கன்னா அவங்க கண்ணுல படாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். போ. ஓகே ஓகே. வரும்போது பூசணிக்காய் டிசர்ட் வாங்கிட்டு வந்தேன். ஓ, அப்படியா? எனக்கும் அது ரொம்ப பிடிக்குமே. தீய சக்திகள் எல்லாம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. நான் நமக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இவர் இங்க இருக்காருன்னு தெரியாது. அதான் வாங்க, நம்ம வாங்க, ஷேர் பண்ணிக்கலாம். சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க. எனக்கு ஒண்ணு கொடுங்க. சனேம், உனக்கு இல்ல, இது உனக்காக நான் வாங்கிட்டு அப்ப இத வந்தேன். நான் எடுத்துக்கிறேன். உனக்கு கிடையாது. சாயந்தரம் நீ வீட்டுக்கு வருவல்ல, வீட்டுக்கு வந்து நீ சாப்பிடு. உனக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. தம்பி, நான் சனேம் கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நேரம் நான் அவ கூட வெளியில சனேம்க்கு நான் ஒன்னும் பாஸ் கிடையாது ஆண்டி. அதோ உட்கார்ந்திருக்காரு சாரு, அவர்தான் உங்க பொண்ணோட புது பாஸ். கண்டிப்பா மேடம், நீங்க இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கணுமா என்ன? நீங்க கூட்டிட்டு போங்க. வேலை இருக்குல்ல. சரி, நீ வா, எனக்கு டைம் அப்படியே என் ஆபீஸ்க்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா வரேன். வா, வெளில வா. என்ன தள்ளுறீங்க? அம்மா, எதுக்காக இப்ப என்ன தர இழுத்துட்டு போறீங்க? இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? கேள்வி கேட்காத. நான் எதுவும் கேட்கல. என்கிட்ட விளையாடுறியா? இல்ல, அப்படிலாம் இல்லையே. உன் பாஸ் யாரு? ஜான், அது பழைய யாரு? பாஸ். இப்ப யார்? அந்த ஒல்லிக்கு சொன்னதானே சொல்ற? ஒல்லியாவா? ஆமா. அப்படியே தெரியுது உனக்கு? உனக்கு என்ன ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி தெரியல? இல்ல, நான் அவரை நார்மலா தான் பாக்குறேமா. இங்க பாரு, எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல. அத தெரியுதே. ஜானுக்கும் அவனை பிடிக்கல. உனக்கு அது புரியல? தெரியும். அப்புறம் இதுக்கு இன்னும் அங்க இருக்க? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? கடவுளே, அவன் கூட நீ ஊருக்கு போயிருக்கே. இந்த மாதிரி இல்ல. அப்ப போலங்கறியா? அம்மா, நாங்க போனதாம்மா. எதுக்காக இப்ப இந்த கேள்வி கேக்குறீங்க? ஜான லவ் பண்ணலையா? லவ் பண்றோமா? உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை சரியாயிடுச்சா இல்லையா? சேர்ந்தாச்சு, மறுபடியும் நாங்க சேர்ந்துட்டோம் ஆண்டி. நீங்க சொன்னது உண்மையில கரெக்ட் தான். எனக்கு எப்போ? நான் எப்பவுமே கரெக்ட் தான் தம்பி. ஆமா, எப்பவுமே நீங்க Thank you. பர்ஃபெக்ட் தான், எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அம்மா ஏற்கனவே என்ன பாக்குறதுக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க தான் வந்து பொதுவா ஒரு மனுஷனுக்கு யாராவது ஒருத்தங்க சரியா லைஃப்ல வந்தாங்கன்னா அவங்கள விட்டு அவங்க போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் விட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க கரெக்டான நேரத்துக்கு அப்படி சொன்னதுனாலதான் நான் இங்கிருந்து கிளம்புற பிளானை டிராப் பண்ணிட்டு இங்கேயே இருக்கேன். சனேம், நீ இவ்வளவு டேலண்டடா பேசுறேன்னா அதுக்கு முழு காரணமும் உங்க அம்மா மட்டும்தான். ஆமாப்பா, நான் ஒருத்தங்க கிட்ட பேசினேன்னா கண்டிப்பா அவங்க மனசு அப்படியே மாறிடும். அந்த மாதிரி பேசுவேன். சரிப்பா, நான் சீக்கிரமா கடைக்கு போகணும். நான் வந்த வேலை முடிஞ்சது, எனக்கு சந்தோஷம். நான் கிளம்புறேன். சரி, வரேன். பாய் பாய் அம்மா. ஈவினிங் நீங்க திரும்ப அந்த ஸ்டஃப்டு கேபேஜஸ் பண்ணீங்கன்னா மறக்காம எனக்கு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா அப்புறம் அந்த பூசணிக்காய் அல்வாவும் மறக்காம எடுத்துட்டு வாங்க. நான் கொண்டு வரேன். அந்த தீனி பண்டாரம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிட்டான். நான் கொண்டு வரேன். அடுத்த தடவை நான் கொண்டு வரேன். என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆட்டையை போடணும்னு பாக்குறான் நீ ஆண்டி. கவலைப்படாத.
அவனை பத்தி கவலைப்படாத, அவன் வேஸ்ட், அவன் வேஸ்ட். அவனை பத்தி பயப்பட ஒண்ணும் இல்ல. போயிட்டு வரேன். உங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு சலீம். அதுதான் நான் பாத்துட்டு இருக்கனே. அவங்க அடிக்கடி வந்து நம்மள பாத்துட்டு போனா நல்லா இருக்கும்ல? நீயும் சனமும் திரும்ப ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா செல்லம். ஆமாமா, இதுக்கு மேல நாங்க பிரிய கூடாது. அப்படி இருந்தா உண்மையிலே நல்லா இருக்கும். நீ உன் முடிவை மாத்துனது கூட எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்ல. சனம் அண்ணனை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன். மத்தவங்க கூட என் தப்பா உணர்த்துறதுக்கு பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ கூட என்கிட்ட அப்போவே சொன்னீங்க. அதோட சனமோட அம்மாவும். சரி, உங்களுக்கு தெரியுமா, இத நாம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஓகே, வேணும்னா சனமோட ஃபேமிலிய கூட இன்வைட் பண்ணு. எல்லாரும் ஒன்னா நல்லா இருக்கும்ல? நல்ல ஐடியா தான், பண்ணா நல்லதாமா இருக்கும். ஆனா அந்த ஐடியா விட்டுறாதீங்க. நான் உடனடியா சலீமுக்கு ஃபோன் பண்றேன். இந்தா. என்னம்மா பிளான் பண்ற மாதிரி தெரியுது? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. நான் ஒண்ணும் யோசிக்கலையே. ஒண்ணும் இல்ல. அப்ப கண்டிப்பா ஏதோ இருக்கு. அவர் எங்க போயிடுவாரோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு தான் இருந்தேம்மா. அப்புறமா அந்த முடிவை எனக்காக தான் மாத்திக்கிட்டாருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே. அதனாலதான் நான் போயிட்டேன். அதான் நீத்து போனல, அது அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் போற பிளான மாத்திக்கிட்டாருமா. அதனால நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். கடவுள் உங்களை என்னைக்கும் பிரிய விட மாட்டாரு. இங்க பாரு, ஆனா அவனோட அம்மாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவ கண்டிப்பா உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. அவளை பிடிக்கல எனக்கு. பாத்தீங்களா, 100 வயசு ஜான் தான் கூப்பிடுறாரு. ஹலோ ஜான். டார்லிங், நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஓகே, சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. நான் அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஜான். இரு சொல்றேன். நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கல்ல? எதுக்கு ஃப்ரீயான கேக்குறீங்க? ஏன்னா நாளைக்கு நீ, உன் அம்மா, உன் அக்கா, உன் அப்பான்னு எல்லாருமே நாளைக்கு என் வீட்டுல என் அம்மாவோட ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம். ஒரு ஃபேமிலி டின்னர் மாதிரியா சொல்றீங்க? அதுக்கு உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஆக்சுவலா அந்த பிளான போட்டதே அவங்க தான், தெரியுமா உனக்கு? இப்ப இவருக்கு நான் என்ன சொல்லட்டும்? அவரே இப்படி ஓப்பனா கேக்கும்போது நாம எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? டின்னருக்கு தானே, போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சரின்னு சொல்லு. ஓகேன்னு சொல்லு. சரி சரி, நாங்க வரோம். நான் இப்பதான் அம்மா கிட்ட பேசினேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா அங்க வந்துடுறோம். ஓ சூப்பர் நல்ல விஷயம் தான். சரி, நம்ம நாளைக்கு டிஸ்கஸ். ஓகே சரி. லவ் யூ so much சரேன். ஒரு நிமிஷம், அது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் உங்களை பத்தி அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். சில பல முத்தங்களோட என் காதல உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதேதான் எக்ஸாக்ட்டா அதேதான். I love you so much செல்லக்குட்டி. நானும் அதேதான் பண்றேன். ஓகே, குட் நைட். கடைசி அவர் என்ன சொன்னாரு? அவர் என்னமா சொல்ல போறாரு? அது வந்து ஆபீஸ் பத்தின விஷயத்தை தான் கேட்டாரு. நாளைக்கு ஒரு கேம்பெயின் பண்ண போறோம், அது என்னன்னு கேட்டாரு. அதான் எப்படி பண்ணணும்னு கேட்டாரு, எப்படி ஒர்க் பண்ணலாம்னு கேட்டாரு, இது எப்படி பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு தான் கேட்டாருமா. என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்பாரு, மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொதுவா ஆம்பளைங்க இப்படி கேட்டா நல்ல விஷயம்தான். எத்தனை அற்புதமான விஷயம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஏரியாவுல நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா சாப்பாடு தான் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா போன வருஷம் ஒரு கம்பெனிக்கு கேம்பெயின் பண்ணல, அந்த கம்பெனி இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க சப்ளைஸ் எல்லாம் பாத்துப்பாங்க. நிஜமா நீங்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆளுங்க ஜான். நீங்க ரொம்ப நல்லவர் மட்டும் இல்லாம எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா இதை நீ மறக்காம ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, கவலைப்படாதீங்க, நான் விடாம ஃபாலோ பண்றேன். டார்லிங், டீ வேணுமா உங்களுக்கு? டீ வேணுமாமா? நீ மட்டும் தனியா போய் என்ன பண்ண போற? வா, 2 பேரும் சேர்ந்தே போய் டீ போடலாம். 2 பேருமா? ஆமா, நம்ம 2 பேரும் தான். பரவாயில்ல, ஆனா திரும்ப வந்துருவாரு. அவர் ப்ரௌச்சஸ் வாங்குறதுக்காக இப்ப போயிருக்காரு. அப்படின்னா நம்ம 2 பேரும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா போலன் கூட இப்ப வந்துருவோம். அப்படின்னா சீக்கிரமா அர்ஜென்டா இங்க இருந்து நம்ம கிளம்பிதான் ஆகணும். போலாமா? சரி, வா போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் போய் என் மெயில் பாக்ஸை செக் பண்ணிட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் என் டேபிள்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வந்துறேன். ஓகே गाइस, எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வைங்க. நம்ம உடனடியா இங்க இருந்து கிளம்ப போறோம். டரன், நம்ம போலாம். நான் பாத்துக்கிறோம். சரி, எங்க போறீங்க? நாம இதுக்கு முன்னாடி பேசுற மாதிரி நம்ம ஏரியாவா போறோம். ஓ, இது சீனியர் சிட்டிசன் வீக்ல. ஓகே, நம்ம பிரசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். குலிஸும் ஜெஜவும் என் கூட வருவாங்க. நானும் இவங்க கூட போனா நல்லா இருக்கும்ல. எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுல, அது இல்லாம அனிமல் ஷெல்டர்ஸ் வேற நம்ம பாத்துக்க வேண்டியிருக்கு. சோ இத நாம அப்புறமா பாத்துக்கலாமா சார்? ஆமா, கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். நீங்க எல்லாரும் அற்புதமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வர அவங்கள போய் பாத்துக்கிட்டா நல்லதா இருக்கும். கண்டிப்பா நல்லா பாத்துக்குவோம். இந்த ஃபெக்ரிக் ஹாரிகா கம்பெனி நம்ம நல்லபடியா பாத்துக்குவோம்.
நாங்க என்னைக்கு விடவே மாட்டோம். நான் எல்லாரும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. அப்படியே நாங்க அப்புறமா வந்து பாப்போம்னு சொல்லுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்போ நீங்க 2 பேரும் ரெடியா நம்ம கிளம்பலாம். சரியா? நான் பாத்துக்கிறேன். ஜெஜே, நீ ரெடியாப்பா? ரொம்ப பாரமா இருக்கு. வா ஜெஜே, ஓகே, ஓகே, சீக்கிரமா போலாம். கிளம்பலாம், அப்புறம் லேட் ஆயிடும். ஆண்டி ஜேஜே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. எப்படின்னா அவர் என்ன லவ் பண்றாருன்னு எனக்கு தெரியும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனாலும் நாங்க எப்பெல்லாம் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறோமோ அவர் திடீர்னு அமைதியாயிடுறாரு. அப்ப எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு சுத்தமா தெரியல ஆண்டி. நிஹாத் இது மட்டும் அங்கிள் கிட்ட சொல்லிடாதீங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. வேண்டாம் நான் ஆண்டி, அவங்களுக்கு அப்பா வேண்டாம். மாதிரி இப்படி எல்லாம் சொல்ல கூடாது. போறேன், எனக்கு கூச்சமா இருக்கு. போகாத, உட்காரு. ஐயோ, என்னம்மா கடவுளே. என்னாச்சு? எதுக்கு என்ன கூப்பிட்ட சொல்லு. நம்ம பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு நான் உங்களை கூப்பிடல. கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னாச்சு? அது என்னன்னா, ஜே ஐஹானுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கிள் அதுலதான் ஏதோ பிரச்சனை. அதுலதான் பிரச்சனை. அதுல என்ன? எதுக்கு அவன் திரும்ப ஒத்துக்கலையா? நான் வேணும்னா அவங்கிட்ட பேசி பாக்கட்டுமா? நான் பேசி பாக்குறேமா? அதெல்லாம் இல்ல அங்கிள். ஏன்? அவன் அப்பா அம்மா இல்லாம தானே சின்ன வயசுல இருந்து வளர்ந்திருக்கான். சொந்த ஊரை விட்டு இங்க வந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல எதுவும் தெரியல. நாம தான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அட கடவுளே கடவுளே, இவன் தனியாள் இல்ல, இவ்வளவு நம்ம பொண்ணு மாதிரி தான். அவ பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, கரெக்ட் தான். நான் இவளை பத்தி பேசல, நான் மாப்பிளைய பத்தி பேசுறேன். மாப்பிளைய பத்தி பேசிட்டு இருக்கேன். ஜே கிட்ட தெளிவா பேசணும். பேசாம இத பத்தி சனம் கிட்ட லேலா கிட்ட சொல்லலாமா? ஏன்னா அவங்க 2 பேரும் ஜேஜே கிட்ட நல்லா பேசுவாங்கல்ல. இல்ல இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். அவங்க கிட்ட சொன்னா சரியா இருக்காது. ஏன்னா இதெல்லாம் பெரியவங்க தான் பாத்துக்கணும். அப்பதான் நம்ம ட்ரெடிஷன்ல கூட இது கரெக்டா இருக்கும். ரைட் தானே? அட என்னப்பா இந்த உலகமே பைத்தியக்கார உலகமா மாறிட்டு இருக்கு. நீ வேணா பாருடாடே தம்பி, ஒரு நாள் போனே இல்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க போற பாரு. ஐயா அண்ணா, என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் விளையாட கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து போடா. இத பாருங்க, சீக்கிரமா உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணல, அப்புறம் அந்த பொண்ணு வேற ஒருத்தரை பாத்துட்டு போயிடுவா. பாத்துக்கீங்க, ஜாக்கிரதை. முசாஃபர், ஹலோ சார், வெல்கம். ஒண்ணு இல்ல, சனேம் இங்க இருக்காங்களா? சனம் மேடம் ஜான் சார் கூட வெளியே போயிருக்காங்க. ஆஹா, டிராபிக் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நம்ம லேட்டா வந்துட்டோமா? ஆமாமா, லேட்டு தான். சனேமும் ஜானும் முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்களா? நம்மள விட்டு போயிட்டாங்களா? சரி, ஓகே, நம்ம ஒன்னா போகலாம். நம்ம தானே லேட்டா வந்தோம், அவங்க விட்டு போனதுல தப்பு இல்லையே. அதுவும் சரிதான். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு நிச்சயமா தெரியாது சார். அப்படின்னா நான் சனேமுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கே நிறைய பொருட்கள்லாம் இருக்கு. ஈத் போன் பண்றாரு. இந்த லூசு பையன் எங்க போனாலும் நம்மள துரத்திக்கிட்டே இருப்பானா? வேற வேலை வெட்டியே கிடையாது அவனுக்கு. ஹலோ ஈத். என்ன வேணும் அவனுக்கு? ஜானோட சேர்ந்து எல்லாரும் கிளம்புனாங்க, நானும் அவங்க கூடயே வந்துட்டேன். அது வந்து எனக்கு இந்த அட்ரஸ் சரியா சொல்ல தெரியல. ஈத், ஒரு நிமிஷம். நான் அவனுக்கு அனுப்பி வச்சிருவேன்னு சொல்லு. ஓகே ஜான். ஜான் உங்களுக்கு அனுப்புறாராமா? ஓகே ஓகே, பார்க்கலாம். டேய்த்து, உன்னை வேற எங்கயாவது அலைய நான் என்ன விடலாம் பாரு. பண்ணட்டும்? இதை எடுத்து எங்கேயாவது போகட்டுமா? ஓடிரு. வந்துருச்சு. வந்துருச்சா? சரி வா, நாம அங்க சீக்கிரம் போயிடலாம். Have a nice day. தேங்க்யூ சோ மச் சார். இங்க வரா செல்லம். சாப்பிடுங்க, உங்களுக்கு பசிக்குதா? இங்கதான் நீங்க இருக்கீங்களா? ஓ, ஏய், இங்க ஓடிவா ஓடிவா ஓடிவா. உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன், இங்க வந்து சாப்பிடுங்க. ஓகே. இவன் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறான். இங்க வா, வந்து என் மடியில உட்காரு. வா, வந்து உட்காரு. ஜோ, செல்லக்குட்டி. இங்க ஓடிவா. அழகா இருக்காங்கல்ல? ஏய் செல்லக்குட்டி. இங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? செக் பண்ணுங்க சார்.
மெலிஸ் நான் சொல்றத கவனிக்கலையா? ஆமா ஆமா. நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. பதில் இல்ல. இங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா ஐட்டமையும் பார்க்கலாம் சொன்னேன். ஓகே ஓகே ஓகேவா? சரி, என்னால பண்ண முடியும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. எம்ரே சருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? என்னது? நம்ம எம்ரே சருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? அத பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் என்னோட பாஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேச மாட்டேன். அதே மாதிரி நீயும் பேசக்கூடாது. இது காதல் லைலா. அவரை மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. இங்க பாரு, அவர் ரொம்ப சீரியஸா டீசென்ட்டா இருப்பாரு. சோ ரொம்ப கவனமா இரு. ஆமா, அதனாலதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இவர் கொஞ்சம் ரொம்ப ரேர். இருந்தாலும் ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே. பெண்களை வெயிட் பண்ண வைக்கிறதானே அவங்க குவாலிட்டிஸ். ஓகே, எப்படி போயிட்டு இருக்க? சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன். ஆமா, கத்துக்கிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். இனி மெலிஸ்க்கு நான் தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி அவ ரொம்ப புத்திசாலியா இருக்கா. ரொம்ப புத்திசாலி. மத்த விஷயங்களை அவகிட்டயே கேட்டுக்கோங்க. எம்ரே சார், நான் என்ன கத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு காட்டட்டுமா? சரி, காட்டுங்க பாப்போம். அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. இப்போ ஐயோ ஜான், ஜான் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆனா நம்ம இப்போ ஆக்சுவலா இவங்களுக்கு தேவையான சாப்பாடு நம்ம இப்ப கொடுத்துட்டோம். ஆனா இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதிகமான அன்பு தானே. அதுவும் சரிதான். இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போனா உண்மையிலே நல்லதா இருக்கும். ஆனா இதுக்குன்னு ஒரு சிலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும்ல. ஆனா இந்த மாதிரி வர்றதுக்கு யாருக்கும் முதல்ல டைம் இருக்காது. கரெக்ட் தான். யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பசங்களை வார ஷாப்பிங் மால் கூட்டிட்டு போறதுக்கு அவங்களோட பசங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரலாம்ல. ஏன்னா அப்படி கூட்டிட்டு வரும்போது அவங்கள யாராவது ஒருத்தங்க இங்க இருக்கிற பெட்ஸை யாரையாவது கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நமக்கு பசங்க பறப்பாங்கல்ல, அப்ப நாம எப்படி கூட்டிட்டு வரலாம். இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை இங்க வர சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்ற ஜான்? எப்படி இருக்கு ஜான்? அப்படின்னா சரி, இந்த இடத்துக்கு அடிக்கடி வரணும்னு ஆசையா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து பாக்கலாம். சரி, இத வேணா நீ எடுத்துட்டு போய். எனக்கும் ஆசைதான். ஆனா என்னோட அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. தேவைப்பட்டாலும் மறக்காம எங்களுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் சார். ஆக்சுவலா நாங்க தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா நீங்க பண்ற விஷயம் அற்புதமான ஒண்ணு. நாங்க போயிட்டு வரோம். ஸ்வீட். பை. அந்த ஈத் இங்க வரேன்னு சொல்லிருந்தால எங்க போனாவ? இதான் அவங்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எனக்கு அத புரியல. மீட்டிங் நடக்கிறப்ப அக்கா தம்பி 2 பேரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா இப்ப வேற இந்த இடத்துக்கு வரவே இல்ல. சரி, இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு நைட் நம்ம எல்லாம் ஒண்ணா சாப்பிட போறோம். அத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வேணா சொல்லு, ஒரு வண்டி அனுப்பி வைக்கிறேன். அப்படி இல்லனா பர்சனலா நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நைட் டின்னர் பத்தி நான் ரொம்ப எக்ஸைட்டடா நினைச்சிருக்கேன். இது அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா தான் இருக்கும்ல. ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு வழியா அவங்க 2 பேரும் செட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். பாத்தியா? அதுக்கு தான். ஏன்னா அப்படி நடந்தா நம்ம 2 பேருக்கும் நல்லா இருக்கும்ல. சரி, ஓகே, ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சரி, நம்ம கிளம்ப போறோம். ஆனா அந்த ஈத் இங்க இன்னும் வந்து சேரல பாரு. சனேம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சனேம், அவனுக்கு இந்த மேனஸ பத்தி சுத்தமா எதுவுமே தெரியல. சுத்தமா கேக்கல. நீங்க வந்தது நல்ல விஷயம். அப்படியா? உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. உங்களை இங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆக்சுவலி ஜான் சார் வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா திடீர்னு ஒரு மீட்டிங் வந்ததுனால அவர் கிளம்பி போயிட்டாரு. தேங்க்யூ மேடம். அவர் உதவி செய்யறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்காக தான் அவங்க கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தான் வாங்க. அப்பனா வாங்க, சீக்கிரமா கிளம்பலாம். எங்க போயிட்டாங்க இவங்க? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும் தெரியலையே. எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ மேடம். என்னோட சின்ன மக்களே, வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு போனாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கமா? வாங்க. எதுக்குங்களா? தேங்க்யூ சோ மச் டா செல்லம். செல்லம், வாடா செல்லம். எப்படிடா இருக்க? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? இத உங்களுக்காக கொண்டு நல்லா இருக்கேன். நீங்க? உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கலர் கூட சூப்பரா இருக்கு. இந்தங்க உங்களுக்கு தான். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்தங்க இது உங்களுக்கு தான். நன்றிமா. தேங்க் யூ. இதெல்லாம் எனக்காகவே எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு பூ கொடுக்கலையா? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்கவே மாட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எப்படி பாருக்க? உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க தான் சொல்லணும். இந்தாங்க. இத புடிங்க. அந்த பக்கமா வர இருங்க. எப்படி இருக்கீங்க?
அத பாருங்க, அது நல்லா இருக்கும். வெளியில எடுத்து பாருங்களேன். பிடிச்சிருக்கீங்களா? நல்லா இருக்கு, பரவாயில்ல, பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, நம்ம மத்தவங்களோட போய் உட்காரலாமா? வா வாங்க. நம்ம போலாம். வாங்க வாங்க. எந்த இடம் இது? கேட்டே விசித்திரமா இருக்கு. ஐயோ கடவுளே, நீ ஷியரா தான் சொல்றியா? நம்ம கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோமா? ஆமா, வேணா நீயே செக் பண்ணி பாரு. கடவுளே. ஆமா கரெக்ட் தான். ஆக்சுவலா அட்ரஸ் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நம்ம வேற இடத்துக்குல வந்திருக்கோம். இப்படி நிக்கிறதுக்கு பேசாம ஜானகி ஃபோன் பண்ணி கேட்டுறேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண சொல்ற? அப்புறம் உனக்கு இன்னுமா புரியல? அவ வேணும்னு தான் நம்மளை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான். தப்பான அட்ரஸ் கொடுத்து நம்மளை அலைய வச்சிட்டான். அப்படிலாம் இருக்காதுடா. நிஜமாவா சொல்ற? என்ன சொல்ற? என்னால இதை நம்பவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? இந்த Dress நான் உங்களுக்கு நல்லா இருக்கேன். அற்புதமா செட் ஆகுது. நல்லாவும் இருக்கு. போட்டு பாருங்க. நீங்க அத பத்திலாம் யோசிக்காதீங்க. நல்லா இருக்கும். பிங்க் கலர் உங்களை உங்களுக்கு போட்டா பார்த்ததுல ரொம்ப எனக்கு ரொம்ப அழகா சந்தோஷம். இருக்கும். எப்படி இருக்கு? இந்த பூ எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி பசங்க. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, இனிமேல இருந்து அடிக்கடி நாங்க வந்து பாக்குறோம். சரியா? கண்டிப்பா நாங்க அடிக்கடி வரோம். என்ன, எனக்கு ஒரு பாட்டிமா இருக்காங்களா, அவங்கள பாக்கும்போது உங்களை பாக்குற மாதிரியே இருக்கும். அடிக்கடி நான் போன்ல வர ஊர்ல பேசுறேன். இருக்காங்களா? ஆமா, அவங்க ஊர்ல தான் இருக்காங்க. ஏன்னா ஊர் இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கா, அதனால தான் என்னால போன்ல பேச முடியுது. அன்புக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் தடையா இருக்காது. வாழ்க்கைன்றது ரொம்ப சீக்கிரமே ஓடி போயிடும். அப்புறம் நீ என்னைக்காவது நினைச்சா கூட உன் பாட்டியை நீ பார்க்க முடியாம போயிடும். நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நாமளும் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். அவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் அவங்க மேல அன்பா இருக்கணும். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. இங்க பாரு பாரு, இதுதான் என்னோட பேத்தி. இந்தா காட்டு. செல்லக்குட்டி ரொம்ப அழகா இருக்காமா. காட்டுங்க. ஓ, இந்த குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கால. சரி, எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நான் இந்த பக்கம் இருந்து என் போன்ல ஒரு செல்ஃபி எடுக்கிறேன். அப்படியே எல்லாரும் என் பக்கம் பாருங்க. வாங்க வாங்க. அழகா என்ன? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. எல்லாரும் ரெடியா? எல்லாரும் சரிங்க. நாங்க உங்களை நிச்சயம் மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பா சீக்கிரமா வரோம். சரியா? அடிக்கடி வந்து போவோம். ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்க. வரேன். பை. ஓகே, டேக் கேர். பை. நல்ல பசங்க. ஆரமாப்பா, ஆரமாப்படா. முசோ, அரே வாவ், கலிஸ். சலா குட்டி. வெல்கம். தேங்க் யூ. என்னோட ஸ்டைல பாத்தீங்களா? எப்படி பக்காவா வந்திருக்குனா? ஆமா ஆமா, கவனிச்சு ரொம்ப ஸ்டைலா தான் வந்திருக்கீங்க. எதுக்கு இந்த மாதிரி? ஆனா இன்னைக்கு நான் இங்க ஒரு மெச்சூரிட்டி மேனா வந்திருக்கேன். அதாவது எனக்கான ஒரு ஐடென்டிட்டியோட நான் இந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். ஆமா ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. பை தி வே, நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நிஜமாவா? முசோ, முசோ, முசோ. ஹலோ முசோ, என்னாச்சு உங்களுக்கு? முசோ, முசோ. ஜெங்கிஸ், ஜெங்கோ. என்ன மன்னிச்சிருங்க கலீஸ் மேடம், நான் அவர்கிட்ட ஒரு சில கருத்து பரிமாற வேண்டியது இருக்கு. பரிமாறிக்கிறேன். கண்டிப்பா அப்புறம் பேசலாம். ஏப்பா, இங்க வாப்பா. வாடுறல்ல, முழிக்காத, வா. உன்னதான் ஸ்டெப் போட்டது போதும், வா. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இது புது ட்ரெஸ்ஸா இருக்கு? ஏன் இந்த மாதிரி வந்திருக்க? ஏதோ புடுபுடுக்கார மாதிரி இருக்கு. இத பாரு, இதுக்கு முன்னாடி நீ பார்க்காத முசாஃபரை இன்னைக்கு பார்க்க போற. நான் வீரமா பேசுறதுக்காக வந்திருக்கேன். அதனால நம்ம பேசுறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தனியான இடம் இருந்தா அங்க கூட்டிட்டு போ. அப்படி இல்லனா கோவத்துல நான் கத்து புத்துன்னு கத்துனாலும் கத்திடுவேன். கத்தாத. ஏன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேசு, எனக்கு காது கேட்கும். இங்க ஒரு மீட்டிங் ரூம் இருக்கு, அங்க வா. உடனே அங்க இல்ல, இந்த பக்கம் இருக்கு, வா.
அத முதல்ல சொல்லி தொலை வேண்டியதானே. போ. இப்ப எதுக்கு என்ன தள்ளி விடுற? வெறுப்பேத்தாம இங்க இருந்து போன்னு சொன்னேன். என்ன வெறுப்பேத்தாத? வெறுப்பேத்தணும்னு நினைச்சே அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும். போடா. கூட இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன தள்ளி விடுற? முன்னாடி போ. பொறுமையா வா. கோபப்படுத்தாத. ஆட்டோகிராஃப்ல அப்புறம் வந்து போறேன் பாரு. லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத, வா. போடா இல்ல போடா. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய ரூமுக்குள்ள புரியுது. போன்னு எதுக்கு சொன்னேன். கத்திக்கிட்டு போ. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இரு சொல்றேன். முசாஃபர், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா? தேவையில்லாம எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? அதுவும் இல்லாம என்ன தர தரன்னு இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்ட. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது ஒன்னும் பிளே கிரவுண்ட் கிடையாது, ஆபீஸ். இங்க சில கட்டுப்பாடு இருக்கு. இது என்ன பிளே கிரவுண்டா? நான் இங்க விளையாடி போறதுக்கு வந்தனா? அது மட்டும் இல்லாம எனக்கு இது ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு இடம். என்ன கோவப்படுத்தி பார்க்காத. நான் இங்க அடிக்கடி வருவேன். நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. என்ன நீ மிரட்ட? அது நல்ல விஷயத்துக்காக தான் நான் வந்தேன். ஆனா நான் ரொம்ப கோவமா இருக்கேன்டா. உனக்கு என்னடா வேணும்? என்ன நடந்தாலும் ட்ரெடிஷனலை மட்டும் மாத்த கூடாது. அப்படி மாத்துறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மெல்குபேத்தை அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. என்ன வேணுமா உங்களுக்கு? வேற என்ன? ஹையானோட நீ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான். அங்க என்ன போயிட்டு இருக்கு? இந்த பாருடா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்னோட ஹையான் தங்கச்சிய நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புனா வீரமா தைரியமா ஆம்பளை மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நீ பொண்ணு கேட்டுட்டு வர. பொண்ணு பார்க்க போகணுமா? ஆமா. இந்த பூவு, பழம், மிச்சரு, ஸ்வீட் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகணும். புரியுதா? அப்புறம் அது கூட சேர்த்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கேன். கல்யாணம் பண்ண போறதுக்கான அடையாளமான வெட்டிங் ரிங். மோதிரமா? ஆமாண்டா, மோதிரம் தான்டா. இதுதான் காதல்ல இருக்கிற முக்கியமான விஷயமே. நீ இத பண்ணிதான் ஆகணும். மயக்க வர மாதிரி நடிக்காதடா டேய். ஒருவேளை மயக்கமே வந்தாலும் தயவு செஞ்சு என் வெள்ளை சட்டை மேல விழுந்துடாத. அந்த பக்கம் எங்க போய் விழுப்போ. தயவு செஞ்சு இங்க நிக்காத, போடான்றல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, என் ஏரியா மக்களுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். போய் தொலைடா, போடா. கடுப்பு ஏத்திட்டு நிக்கிறேன். எல்லாம் ரெடினா ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஆபீஸ்ல எந்த வேலையும் முடிக்காம இருக்கு. இந்த வேலை வேற பெண்டிங் வேற இருக்கு.